அம்புத்தூர் ஏரி 2000 பனை விதைகள் நிகழ்வு. இதில் காயினெக்ஸ் சேரிட்டி அவங்களுடைய முயற்சியில் சீராக்கு தினேஷ் ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு எக்ஸ்னோரா மற்றும் சிஆர்பிஎஃப் குழுவினர் மற்றும் இங்கே லோக்கல் நலச்சங்கம் எல்லாம் இணைஞ்சி இந்த நிகழ்வை நடத்திட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்னாடி சிஆர்பிஎஃப் டீம் இறங்கினாங்க. இந்த ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரீச்சுக்கு அம்புத்தூர் ஏரி, இந்த ஏரி ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த ஏரி. அதே போல் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி இன்று பாதியாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் நீர்நிலையாகவும் விவசாயத்துக்கும் மிகப்பெரிய பயன்பாட்டில் இருந்த ஏரி இது. இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் இந்த பொதுமக்களுக்கு தூய்மையாக வச்சுக்கணுன்ற ஒரு அவேர்னஸ். அதே போல் என்ற பனை தேசம் நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி 2 கோடி பனை விதைகளை தமிழக அரசு முன்னெடுக்கிறாங்க. நீர்நிலைகளை சுற்றி பனை விதை வைக்கும் போது அதில் நிறைய பயன்கள் இருக்குது. பனை பொருளாதாரம் உருவாகும், பனை தேசம் உருவாகும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமான ஒரு ஆகச்சிறந்த நிகழ்வாக இருக்குது. இதில் நிறைய வரப்போகிற 2 மாதங்களில் மொத்தம் எவ்வளோ விதைகள் இந்த சுற்றுவட்டாரத்தில் பனைக்கான அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அந்த அமைப்புகளோடு சேர்ந்து 1 கோடி பனை விதைகள் நடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த மாதிரி மேன் பவர் நிறைய வீரர்கள் இணையும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இப்போ ஒரு இடத்துல 25,000 பனை விதைகள் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம் வித் சிஆர்பிஎஃப் அவங்க கூட இணைந்து. அடுத்து 30ஆம் தேதி ஆவடியில் 2000 பனை விதைகள் வைக்க போகிறோம் சிஆர்பிஎஃபோட ஜாயின் பண்ணி. தேங்க்யூ. நாங்கள் சிஆர்பிஎஃப் ஆர்டிசி ஆவடியிலேருந்து எங்களோட ஃபுல் டீம் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிவில் எவ்ரி இயர் எங்களுக்கு க்ரீன் இந்தியா மிஷன், க்ளீன் இந்தியா மிஷன், ஸ்வச் பாரத் அபியான், இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸ்க்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. சிஆர்பிஎஃப் இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதுகாக்கிறது தான் எங்களோட முதன்மையான கடமை. அதே நேரத்தில் நாங்களும் இந்த சொசைட்டியோட ஒரு அங்கம் தான். அதனால தான் இந்த ஆவடி, அம்பத்தூர் சுற்றி இருக்க இந்த ஃபுல் சொசைட்டியில் இருக்க ஏரியாவையும் எவ்வளோ முடியுமோ எங்களால் ஒரு க்ரீனாகவும் க்ளீனாகவும் நம்ம எல்லோரும் வாழ்கிறதுக்கு இன்னும் அருமையான அழகான இடமா மாற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுக்கு எங்கள் சிஆர்பிஎஃபோட தலைமையும் குறிப்பாக ஆர்டிசி சிஆர்பிஎஃப் ஆவடி எங்களோட டிஐஜி ஸ்ரீ எம்ஜே விஜய் அவரோட தலைமையும் இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களான எக்ஸ்னோராவாக இருக்கட்டும், சீராக்காக இருக்கட்டும், அவங்களும் அவங்க தன்னலம் இல்லாமல் ஃபுல்லாக இந்த சொசைட்டிக்காக எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இனிஷியேட்டிவில் எங்களுக்கு கை கோர்த்து நிற்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இதுக்கு ஃபுல்லாக பக்கபலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் எவ்வளோ பனை விதைகள் நீங்கள் நடப்புறீங்க, எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருக்கீங்க சிஆர்பிஎஃப் அம்பத்தூர்ல? எங்களுக்கு சிஆர்பிஎஃப்க்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், உலகத்திலேயே பெரிய லார்ஜஸ்ட் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அதனால் எங்களுக்கு எப்போதுமே பெரிய பெரிய டார்கெட் கொடுப்பாங்க. அதை நாங்கள் எல்லா வாட்டியும் அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். க்ரீன் இந்தியா மிஷன், ஸ்வச் பாரத் அபியான் இந்த மாதிரி மிஷன் மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுக்கு கொடுத்த மிஷன் படி பார்த்தா வெறும் ஆர்டிசி சிஆர்பிஎஃப் ஆவடி மட்டுமே 7000 மரக்கன்று நடுறதுக்கான எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் ஒரு அங்கமாக நாங்கள் இந்த மாதிரி 2000 பனை கன்றுகள் நடுறதுக்காக, விதைகள் நடுறதுக்காக இந்த அம்பத்தூர் ஏரியில் எக்ஸ்னோரா மூலமாக, குறிப்பாக மிஸ்டர் மோகன சுந்தரம் சார் மூலமாக நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பனை விதைகள் நடுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியையும் சீரமைக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க நிறையா மக்கள் இங்கே நடைபாதை தளமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது பார்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைகள் விளையாடிட்டுருக்காங்க, காலையில் நிறையா பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற முறையாக நாங்கள் இங்கே இருக்க புல், இங்கே சுற்றி இருக்க இந்த புதர்கள், மரம் செடிகள், தேவையில்லாத மரம் செடிகள், அதையும் எங்கள் டீம் வச்சு நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக காரணம் எங்களோட ரெக்ரூட் ட்ரெயினிஸ் தான் இந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கு காரணம். அவங்க இந்தியா முழுக்க இருந்து எல்லா இடத்துலேருந்தும் எங்கள் ட்ரெயினிஸ் எங்கிட்ட வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 1500 ட்ரெயினிஸ் எங்கள் கீழே சிறப்பாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு 150 பேர் நாங்கள் கூட்டு ஒரு 2 நாளில் இந்த மிஷன் பண்ணியிருக்கோம். இது என்ன காட்டுதுன்னா, மக்களும் ஃபோர்ஸும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சால் நம்ம முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் நாங்கள் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட மக்களோட விருப்பத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்போம். என் பேர் ஏசி கார்த்திக், பிஎம்ஜி, ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர், சிஆர்பிஎஃப் ஆவடி. ஜெய்ஹிந்த். வணக்கம். ஸோ என் பேர் தினேஷ். நான் இந்த சீராக்குன்ற என்ஜிஓடைய ஃபவுண்டர். ஸோ எங்களுடைய கோல் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மரங்கள் வைக்க முடியுமோ அவ்வளோ மரங்கள் வைக்கணும். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பனை மரம் நம்ம மரபுலேயே இருக்குது, நம்மளுடைய நாட்டு மரம். ஸோ ஒரு 10 பனை மரம் ஒரு கிணத்தை சுற்றி இருந்தால் அந்த கிணத்துல எப்போவுமே நீர் வத்தாதுன்ட்டு நம்மாழ்வார் ஐயா சொல்வார். அது உண்மை தான். ஸோ அதே மாதிரி மொத்த பனை மரம் இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கே தண்ணி வத்தாது. ஸோ அதை தான் நாங்கள் சென்னையை சுற்றி இருக்க வாட்டர் பாடிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய கோல் மில்லியன் பனை, எங்கள் இனிஷியேட்டிவ் பேர் மில்லியன் பனை, 1 கோடி பனை விதை வைக்கணும். அதோடைய ஸ்டார்டிங்காக போன வருஷம் 25,000 வச்சோம். இந்த வருஷம் தொடக்கத்துக்கு அம்பத்தூர் ஏரியில் 2000 பனை விதைகளை நடுறோம். ஸோ இது இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து
எல்லா வாரமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பனை விதைகள் வைக்க முடியுமோ சென்னை சுற்றி இருக்க லேக்கில் அவ்வளோ பனைகள் வைப்போம். ஸோ அம்பத்தூர் லேக்கை 3 மாதத்துக்கு ஒரு வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து இன்னும் சீரமைக்கணுன்றது தான் எங்களுடைய ஐடியா. ஜஸ்ட் லைக் தட் வச்சுட்டு போகாமல் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பங்களிப்புனால இந்த இடத்த எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களுடைய டோனர் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு காயினெக்ஸ் சேரிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.